ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான குதிரைவாலி சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த அரை கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு சிறுதானியம் கூட எடுத்துக்கலாம். திணை, வரகு, சாமை அந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த குதிரைவாலியை நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதையும் கழுவி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இதை 1 பாட் ரெசிப்பியாக பண்ண போகிறோம். நெய் சூடானதும் ஒரு 15-20 போல் முந்திரி சேர்த்து அது நல்லா லேசாக கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சையும் சேர்த்து நல்லா உப்பி வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வறுபட்ட உடனே எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடணும். மீதி இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்து அது லேசாக ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க குதிரைவாலி இதில் சேர்த்துடலாம். இதே லேசாக ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 10 செகண்ட் மட்டும் அது நல்லா அந்த நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் இந்த கப்பில் அளவு 1 கப் அளவுக்கு குதிரைவாலி எடுத்தேன். அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா தண்ணியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். நான் ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுனால இந்த 3 கப்பு அளவு தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. குக்கரை மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா கொலைய வேகணும், அதுதான் முக்கியம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஸ்டீம்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டுறணும். எப்போவுமே பொங்கலுக்கு நல்ல குலைவாக மசியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மசித்ததுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் நான் எந்த கப்பில் குதிரைவாலி எடுத்தேனோ அதே கப்லேயே கொஞ்சம் குமிச்சு எடுத்திருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா லெவல்டாக எடுத்தோம். இது கொஞ்சம் குமிச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்ல வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். சப்போஸ் உங்களோட வெல்லத்தில் கொஞ்சம் கல் மண் அந்த மாதிரி இருக்கும்னா நீங்கள் தனியாக தண்ணியில் கொஞ்சம் கொதிக்க வச்சு வடிகட்டி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை நல்ல சிம்மில் வச்சுட்டே கலந்து விடுங்க. இப்போ வெல்லம்லாம் ஆல்மோஸ்ட் கரைஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறணும். இப்போது அந்த குதிரைவாலியோட வெல்லமும் சேர்ந்து நல்லா குக் ஆயிடுச்சு ஒரு 2-3 நிமிஷம். இப்போ கடைசியில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எவ்வளோ வேணுமோ கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா, பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ஆறின உடனே இன்னும் கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான குதிரைவாலி சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.